இந்த கையை பார்க்காதீங்க. என்ன 15 மணி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் இல்ல, ராமசாமி இல்ல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சு, பேச்சே இருக்கக்கூடாது. கவனிக்கிறா? இவன் பாடிய துதியை கவனிக்கிறா? நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. எப்பொழுதாவது கவனித்தீரா? ஒன்றும் விளங்கவில்லை. நீரெல்லாம் ஒரு அமைச்சர். மன்னர் மன்னர், தங்களை கண்டதற்காக வெள்ளையர் தளபதி நிக்சன் துறை வந்துள்ளார். அழகு சொல்ல வேண்டியதா இது பாதை இல்லை என்று நான் எங்கு போனாலும் பொத்து கொண்டு பேசாமலே பின்னால் வருகிறேன். அந்த பக்கம் சரியா? அந்த பிள்ளை லைட்டா இடுப்புறதுக்காக உங்க வீட்டு பிள்ளையா இருந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். இதா பவு அம்சா நான் வெள்ள மல்ல கப்பட்டு டிக்க வச்சோம் இப்படி விளாட்டுக்கு என்ன அப்பா திங்கா ஒப்பா சொல்லு எந்த பெருமாடா அது போய் உட்காந்துப்பா என்ன மீது பணியெடுத்து வருகிறான். சொல்லுங்கடா வீர விலங்கு பழைய கிளப்புகள். அண்ணாமலை எனக்கு உடம்பு சூடாகிவிட்டது, சற்று தனித்துட்டு அதிகாரி வரப்ப சளி பண்ணணும்னு உனக்கு ட்ரைனிங்ல சொல்லி தரலையா? மகிழ்ச்சி தந்த மலர்ச்சிக்கு நன்றி.
எதிர்பார்க்கலடா. பரவாயில்ல, அவனோட சூப்பரா இருந்துச்சு. அம்மா பரவாயில்ல. ஒரு நாள் நைட்ல பன்மணி சொன்னா நான் ஃபர்ஸ்ட் நேரா டாக்டர் சொல்லி கொடுத்தேன். பன்மணி சிரிப்பு வந்துருச்சு. சரி ஓகே, இப்ப கரண்ட் இல்லாத லெந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கு. நல்லா இருந்துச்சு. சூப்பரா சாய்சரன். நல்லா இருந்துச்சு. உயர்வான சொற்கள் பல இருந்தாலும் இவை அனைத்தையும் தோற்கடிக்கும் ஒரே சொல் நன்றி. நன்றியுரை. நானிலம் போற்றும் நல்லோருக்கு நன்றி சொல்வது நம் கடமை. அந்த வகையில் இன்றைய விழா சிறக்க வழியாகி ஒளியாகி அன்பாகி அருளாகி ஆதியும் அந்தமுமாகி எந்நாளும் என்னை ஆளும் இறைவா, உமக்கு நாவிறக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பின் உருவம் அறிவின் ஊற்று, பண்பின் சிகரம் உழைப்பில் தேனி, தன்னம்பிக்கையின் திறவுகோல் என்ற வரிகளுக்கு பொருந்தி இந்த விழாவிற்கு தலைமை ஏற்று இவை அனைத்தையும் தலைமையுடன் பொறுப்புடனும் நடத்திய நமது தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் கண்களுக்கும் காதுகளுக்கும் கலை நிகழ்ச்சிகள் மூலம் விருந்து படைத்த